இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. போர்களை நிறுத்த வர்த்தக வரிகளை கருவியாக பயன்படுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 4 போர்களை நிறுத்த முடிந்ததாகவும் தகவல். இரண்டு நாட்கள் பயணமாக தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னை, திருவாரூரில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக தகவல். எத்தகைய அழுத்தம் வந்தாலும் இந்திய விவசாயிகள், வர்த்தகர்களின் நலன் பாதுகாக்கப்படும். அகமதாபாத்தில் 5400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. பீகார் வாக்காளர்கள் கட்டாய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். பெயர் நீக்கத்தை எதிர்க்கும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. காலை உணவு திட்டத்தின் 5ஆம் கட்ட விரிவாக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 2429 பள்ளிகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைவார்கள் என தமிழக அரசு தகவல். தமிழ்நாட்டை போன்று காலை உணவு திட்டத்தை பஞ்சாபிலும் செயல்படுத்த வேண்டும். காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்வில் பங்கேற்க சென்னை வந்த பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் பேட்டி. ஜிஎஸ்டி வரி குறைப்பு அக்டோபர் 2 முதல் அமல்படுத்தப்படும் என தகவல். தீபாவளிக்கு முன்பு பொதுமக்களுக்கு பரிசளிக்கும் மத்திய அரசு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றவே பாஜகவுடன் கூட்டணி. திருச்சி பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விளக்கம். திருச்சியில் ஆம்புலன்ஸ் சேதப்படுத்த சம்பவத்தில் அதிமுகவினர் 14 பேர் மீது வழக்கு பதிவு. ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தினால் 3 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை. திமுகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலில் கடுகளவும் உண்மையில்லை. சமூக ஊடகங்களில் வெளியான செய்திக்கு செல்லூர் ராஜு மறுப்பு. ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை தமிழக அரசு கொண்டுவர வேண்டும். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம். அப்ப 2025லும் இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று விட்டதாகத்தான் அர்த்தம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அரசு முதல் காலை எடுத்து வைத்து கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். கடலூரில் 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தேமுதிக மாநில மாநாடு நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. விஜயகாந்தின் கனவுகள், திட்டங்களை நிறைவேற்றுவதே கட்சியினரின் லட்சியம் என பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். கிட்னி விற்பனை விவகாரத்தில் அரசின் நடவடிக்கை அதிருப்தி அளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். தென்மண்டல ஐஜி தலைமையில் விசாரணை குழுவை அமைத்து அதிரடி உத்தரவு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நல்ல கண்ணுவை பார்க்க வர வேண்டாம். தொண்டர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுகோள். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்திலிருந்து 2 தேர்வு.
சென்னை மயிலாப்பூர் மற்றும் திருப்பூர் பள்ளி ஆசிரியைக்கு விருது வழங்கப்படும் என அறிவிப்பு. திண்டுக்கல் மாநகராட்சியில் 17 கோடி ரூபாய் ஊழல் விவகாரம். முன்னாள் ஆணையர் உட்பட 5 அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. பம்பையில் நடைபெறும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு பவள விழாவில் பங்கேற்க இயலாது. கேரள முதல்வர் பினராயி அழைப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் தொடரும் கனமழை. நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிப்பு. மகாராஷ்டிராவில் பெய்த கனமழையால் 23 லட்சம் ஏக்கர் பயிர்கள் சேதம். மே மாதம் ஏற்பட்ட சேதங்களுக்கே நிவாரணம் வழங்கவில்லை என புகார். பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு ஆவணங்களை டெல்லி பல்கலைக்கழகம் வெளியிட வேண்டும் என்ற உத்தரவு ரத்து. மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம். மனிதநேய அடிப்படையில் வெள்ள பாதிப்பு தகவலை அளித்த இந்தியா. ராவி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் பாகிஸ்தானை எச்சரித்த இந்தியா. திபெத்தில் பிரம்மபுத்திரா நதியின் மீது மிகப்பெரிய அணையை கட்ட சீனா திட்டம். இந்தியாவிற்கான 85 விழுக்காடு நீரின் அளவு குறைய வாய்ப்பிருப்பது ஆய்வில் தகவல். சீனாவின் ஹைனான் தீவை புரட்டி போட்ட கஜிகி சூறாவளி புயல். கொட்டை தீர்த்த கனமழையால் சாலைகளில் விழுந்து கிடந்த மரங்கள். 不断的加强电力的一个供电的保障工作，组建了电力抢修队伍。ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் ஆயுதங்களை களைந்தால் லெபனானில் இருந்து படைகளை வாபஸ். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவிப்பு. ஓபன் ஏஐ நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்த எலான் மஸ்க் நிறுவனம் வணிக ரகசியங்களை திருடி பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. காயத்திலிருந்து மீண்டு களம் கண்டு தங்க வேட்டையை தொடங்கினார் மீராபாய் சானு. காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்பில் 4வது தங்கத்தை வென்று சாதனை. With a total of 193 kilograms, representing India, Mirabai Chanu. தஜிகிஸ்தானில் நடைபெறும் CAFA கோப்பை கால்பந்து போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. நட்சத்திர வீரர் சுனில் சேத்ரிக்கு ஓய்வு. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி என குற்றச்சாட்டு. போலி வாரிசு சான்று மூலம் 3 பேர் சொத்துகளுக்கு உரிமை கொண்டாடுவதாக கணவர் போனி கபூர் வழக்கு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.